வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 8வது பாசுரம். இந்த பாடல்லையும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்ப போறாங்க. அந்த பெண்ணுக்கு விடிஞ்சிருச்சானே தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. அதனால விடுந்ததற்கான அறிகுறி எல்லாம் சொல்றாங்க. என்னெல்லாம் விடுந்ததுக்கான அறிகுறி? இந்த பாடல ஆரம்பிக்கிற போதே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பெண்ணா அவன். ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப இணக்கமான பெண்கள்ல அவ ஒருத்தியம். அதனால அந்த சந்தோஷம் எப்பவுமே அவகிட்ட இருக்குமா. அதுதான் கோது களமுடைய பாவாய், குதூகலமுடைய பாவாய்ங்கிறதோட சொல்லாட்சி அது. இப்ப என்னெல்லாம் விடுந்ததற்கான அறிகுறிகள்? கீழ்வானம் வெளுத்திருச்சுமா. எருமைகள்லாம் சிறுவீடு மேய்கின்றன. சிறுவீடுனா எருமை பசுக்கள்லாம் இருக்கக்கூடிய கிராமத்துல வீடுகள்ல பின்னாடி ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருக்குமா. அதுல இருக்கக்கூடிய புற்களை எருமைகள் பால் கறப்பதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் அதுங்களை நுனிப்புல் மேய விடுவாங்களாம். அதுக்கப்புறம் பால் கறந்தா நிறைய பால் கிடைக்குமா. அதுக்கு பேரு சிறுவீடு. அதற்கான சொல்லாட்சியை தான் இங்க ஆண்டாள் பயன்படுத்துறா. அது ஏன் இங்க பயன்படுத்துறா அப்படின்னா, இந்த சிறுவீடு அந்த பெண்ணுடைய தோட்டத்திலயும் இருக்கும். அதை பார்த்தவ விடிஞ்சிருச்சு நினைத்துக் கொள்வாள் இல்லையா, அதனால இதை சொல்றான். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுமே நோன்பு நோர்க்க நீராட கிளம்பிட்டாங்க. அப்படி போறவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தி உன்னையும் கூட கூட்டிட்டு போனோம்னு சொல்லி நான் இங்க வந்து நிக்கிறோம். ஏன் இவ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள்னா, பறை நாங்க கேட்க போறோம். யார்கிட்ட? கண்ணன் கிட்ட. அப்படி பறை கேட்கிற போது, பாடி பறை கேட்கிற போது நீயும் கூட இருந்தா எங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்றான். அடுத்ததா கண்ணனினுடைய இன்னும் 2 அற்புத செயல்களை சொல்றான். என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கம்சன் நிறைய பேரை அனுப்புற அசுரர்களை, ஆனா கிருஷ்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல. வருத்தத்தோட அவனுடைய அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனுடைய நண்பன் கேசி என்கிற அரக்கன் வரான். என்ன ஆச்சுன்னு கேட்கிற போது, இந்த செய்தியை சொல்கிற போது, நான் போறேன் அவனை அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்ணன் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு வந்து, அந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரிய குதிரையா மாறி பயங்கர சத்தத்தோட கத்துறான். இப்ப கிருஷ்ணர் அங்க வராரு. அப்ப அவன் அந்த முழுங்கிறதுக்காக அந்த வாயை திறக்கிறான். அந்த வாயை அப்படியே 2ஆக பிளந்து அவனை வதம் செய்து விடுகிறார். அதான் மாவாய் பிளந்தானை. மானா விலங்குன்னு ஒரு பொருள், குதிரைங்கிற அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. இப்ப இதுலயும் அவனை கொல்ல முடியலையா. அடுத்தது சானுரன் முஷ்டிகன் அப்படிங்கிற 2 மல்லர்களை அனுப்புறானா. அவர்களையும் கிருஷ்ணன் வதம் செய்து விடுகிறான். இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனை, தேவாதி தேவனை போய் நாம அவரை வணங்கினால், ஆகா எப்படியெல்லாம் இந்த பெண்கள் நம்ம வணங்கறதுக்காக வராங்கன்னு சொல்லி ஆராய்ந்து நமக்கெல்லாம் அருள் கொடுப்பார். அதனால உடனே எழுந்து வாமா என்று இந்த பாடல்ல ஆண்டாள் சொல்றார். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம். கோது களமுடைய பாவாய் எழுந்திராய். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.